இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேவன் வருகின்றார், புவிதனில் விழித்து ஜெபம் புரிவீர். தேவாதி தேவன் வருகின்றார் என்ற அருமையான பாரம்பரிய பூபால பாடலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களை, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேச, அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அந்த விதத்திலே சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஃபாதர். வெரி குட், வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இனிய எங்கள் கடிதங்கள் எழுதிட்டு இருக்காங்க, தபால் வழியாகவும் மின்னஞ்சல் முகவரி வழியாகவும். அந்த விதத்தில் இந்த வாரமும் சில கடிதங்கள் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அவங்களும் எழுதிட்டு இருக்காங்க, நம்மளும் படித்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கல ஃபாதர். அது ஒவ்வொரு வாரமும் நான் கடிதங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபாதர் இருக்குது? புதுமையாக இருக்குமா இல்லை? ஏற்கனவே வந்து 12 வருஷமாக வாசித்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். 12 வருஷமாக அந்த கடிதங்களை நானும் கேட்குறேன். அதாவது மக்களுடைய கடிதங்கள், இந்த கடிதம்ன்ற ஒரு கலாச்சாரமே இன்றைக்கி செத்து போயிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற தலைமுறைகள்லாம் கடிதம்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாது. அந்த காலத்தில் கடிதத்தை அடிப்படையாக வச்சு காதல் திரைப்படங்கள்லாம் வந்தது இல்லைங்களா? கடிதத்திலே காதல் செஞ்சுருப்பாங்க. கடிதம் என்பது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணோம்னா கடிதம் தான். வேறு கடிதம் இல்லாமல் வேறு வழி இல்லை. உண்மைதான் ஃபாதர். இந்த இராணுவத்தில் பணிபுரியும் போது எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க ஃபாதர், நிறையா அங்கேருந்து லெட்ரு போடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் ஸ்டில் தேர் அலைவ்ன்றதே வந்து அந்த லெட்டர் கடிதம் வர்றதை வச்சு தான் தெரியும். அப்படின்னு கடிதம் வந்துச்சுன்னா தான் வந்து அந்த காலத்தில் 2 விஷயங்கள், ஒன்று தந்தி, இன்னொன்று கடிதம். சரிங்களா? தந்தி வந்துச்சுன்னா தந்தியை வாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அலறுவாங்க, ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தந்தின்றது வந்து ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் இருந்தால் மட்டும்தான் வந்து தந்தி வரும். ஓகே. ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படின்னு வரும். எதுக்கு ஸ்டார்ட் இமீடியட்லின்றதே புரியாமல் போவாங்க. கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண எளிமையான, இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் போர்டிங்கில் ஹாஸ்டலில் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் வழியாக தான் வீட்டுக்கு சொல்ல முடியும். அந்த மாதம் எங்கள் அம்மா இல்லாட்டி எங்கள் அப்பா எங்களை பார்க்க வரலன்னா ஏன் வரவில்லை, என்ன அப்புறம் எங்கள் அம்மா அங்கேருந்து கடிதம் எழுதுவாங்க. அப்புறம் அதை கையில் செலவு காசு இல்லாட்டி தந்தி போல் பாவித்து உடனடியாக அனுப்பவும் அப்படின்னு எழுதுவோம். தந்தி மாதிரி இந்த கடிதம் வந்து தந்தி மாதிரி கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஒரு 10 ரூபா மணி ஆர்டர் பண்ணுங்கள். 10 ரூபா தான் மணி ஆர்டர் வரும். 10 ரூபா வந்துச்சுன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பாக்கெட் மணிக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அப்போது இப்போ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் ஏறக்குறைய செத்துப்போன இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து அதை இன்னும் மக்கள் கையில் எடுத்து தங்களுடைய கருத்துக்களை உட்கார்ந்து நேரம் கண்டுபிடிச்சு அதை எழுதுவது என்பது ஒரு பெரிய விஷயம், பெரிய அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த எழுதுகின்ற கருத்துக்களும் பார்த்திங்கன்னா சும்மா என்ன பண்ணுவோம், சரிப்பா சொல்கிறாங்களே எழுதுவோம் அப்படின்னு இல்லாமல் அதை ரொம்ப முக்கியமாக எடுத்து அதில் அந்த நிகழ்ச்சிகளை வந்து அவருடைய அனுபவத்திலிருந்து எழுதுவது அது இன்னும் பெரிய விஷயம் இல்லைங்களா? அதை அப்படியே எழுதுவதற்கு பதிலாக அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உருவாக்கியது, எப்படிப்பட்ட ஒரு நலனை கொடுத்தது, எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, நிறைவை கொடுத்ததுன்னு வந்து அது எழுதுவது இன்னும் அதோட ஒரு ரொம்ப பெரிய காரியம். அதுவும் 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் அமர்ந்து உட்காந்து எழுதுவது வந்து அதெல்லாம் யோசிக்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய, அப்போ இத்தனை ஆண்டுகளாக அதிலும் நம்ம திருக்கோயிலூர் அக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற 4-5-6 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறாங்க, ரெகுலராக எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நம்மளுடைய பணி உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சியமாக நான் பார்க்கிறேன். சூப்பர் ஃபாதர். ஸோ அந்த விதத்திலே முதல் கடிதம் ஃபாதர் ஸ்டெல்லா அலெக்சாண்டர் ஃபாதர் KGFல இருந்து எழுதியிருக்கேன். கடவுளின் அன்பு பெரியது, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய ஆயர்கள் அவர்களுக்கும், நம் உடலுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு எது என்றால் நம் இதயம். அது உடலுக்கு முக்கியமாக உள்ளது. இவை இயங்காவிட்டால் நம் உடம்பு எதுவும் வேலை செய்யாது. அதுபோல தந்தையர்கள் நீங்கள் நம் மாதா தொலைக்காட்சிக்கு முக்கியமான உறுப்புகளாக இதயமாக இயங்கிக் கொண்டிருக்கும் தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
அதே போல அந்த மாதா சேனலில் அங்கங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும், மாதா சேனல் குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் மாதா குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் உரித்தாகுக. அதேபோல் நம் மாதா தொலைக்காட்சிகளாகிய நேயர்கள் நாங்களும் ஒரு அங்கங்களாக இருக்கிறோம். நீங்கள் இயங்காவிட்டால் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது தந்தையே. நாம் அனைவரும் சேர்ந்துதான் இதை நடத்த முடியும். இது நடக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது நம் ஜபத்தின் மூலமாகவும் நம்மால் முடிந்த பொருளாதார உதவி செய்து மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். டிவைன் சிங்கர் ஜூனியர் தந்தையே, இந்த டிவைன் சிங்கர் ஜூனியர் இதை மிகவும் அருமையாகவும் ஆர்வமாகவும் நடத்தி வந்தீர்கள். இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், அதற்காக முதலில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நம் அன்பான நடுவர்களும் மிகவும் அருமையாக தீர்ப்பு வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். உண்மையிலேயே நம் பிள்ளைகள் அனைவரும் மிகவும் அருமையாக பாடினார்கள். யாரும் எதிலும் குறைந்தவர்கள் அல்ல, ஆனால் கண்டிப்பாக கரெக்டாக தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதனால் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனாலும் தந்தையே, இதில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய நியாயமான ஆசை தந்தையே, எல்லா சேனலிலும் எல்லா மொழிகளிலும் பாட்டு போட்டி நடக்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். அதுவும் எந்த சேனலில் பாடினாலும் நம் கிறிஸ்துவ பாடல்கள் வராது. அதுவும் எப்பொழுதாவது ஒன்றுதான் வரும். அப்பொழுது மிகவும் வருத்தப்பட்டேன். எப்படியாவது நம் மாதா சேனலில் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு போட்டி வரணும் என்று ஏங்கினேன். அதற்காக ஜெபம் செய்தேன். அந்த நேரத்தில் தான் மாதா சேனலில் இந்த மாதிரி பாட்டு போட்டி என்ற ஒரு விளம்பரம் செய்தீங்க தந்தையே. அதை பார்த்தவுடனே மிகவும் சந்தோஷப்பட்டேன். அது நல்ல விதமாக முடிந்தும் விட்டது. அதற்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என் ஆசையும் நிறைவேறிவிட்டு. இதற்கு தந்தையர்களாகிய நீங்கள்தான் அதற்காக முயற்சிகளும் தியாகங்களும் தான். கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க ஆண்டவரிடமும் மாதாவிடமும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களை தந்த நம் கடவுளுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி நன்றி உரித்தாகுகிறேன். அக்டோபர் ஜெபமாலை மாதம். தந்தையே, ஜெபமாலை மாதம் மிக அருமையாக இருந்தது. காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தந்தையர்களும் ஜெபமாலை மூலமாக நடந்த அற்புதங்களை சொல்லி வந்தார்கள். மிகவும் அருமை அருமை. தந்தை பன்னீர்செல்வம் முற்காலத்தில் எவ்வாறு ஜெபமாலை வந்தது, எப்படி ஜெபித்தார்கள் என்பதையும் அவ்வளவு அருமையாக விளக்கமாகவும் தெளிவாக தெரியப்படுத்தினார். நிச்சயமாக மக்களும் அதை தெரிந்து கொண்டு பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். தந்தையே, என் வாழ்க்கையிலும் ஜெபமாலை ஜெபிப்பதில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு என் மகனுக்கு குழந்தை பிறந்தது. என் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைத்தது. எனக்கு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் நல்ல விதமாக முடிந்தது. இப்படி எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது தந்தையே. நான் எந்த கஷ்டத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி மாதாவிடம் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து விட்டு எந்த வேலையையும் தொடங்குவேன். அது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அது நடக்கவில்லை என்றால் அது கடவுள் சித்தம் என்று ஆண்டவரிடம் விட்டுவிடுவேன். அதனால் மாதா சேனலில் ஒன்றித்திருக்க மக்களே, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். நம் குடும்பங்களில் நமக்கு கஷ்டம் துன்பம் நிச்சயம் எது வந்தாலும் மனக்குழப்பம் அடையாதீர்கள். எது வந்தாலும் ஆண்டவரிடமும் மாதாவிடமும் ஒப்படைத்து விடுங்கள். நல்லது என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படி நடக்காவிட்டால் அது ஏதோ நல்லதுக்காக என்று விட்டுவிடுங்கள். ஆனால் மாதாவையும் ஆண்டவரிடமும் நம்மை நிச்சயம் கைவிட மாட்டார்கள். ஆனால் ஜெபமாலை செய்வதும் ஜெபிப்பதை விட்டுவிடாதீர்கள். உலகத்திற்காகவும் ஜெபிக்க மறக்காதீர்கள். என்னுடைய 52 திருமண ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஏதாவது ஒன்றாவது உங்கள் உள்ளத்தை தொட்டு இருக்கும் என்று நம்புகிறேன். மாதா சேனலுக்காகவும் உலக மக்களுக்காகவும் என் ஜெபத்தில் மன்றாடுகிறேன் தந்தையே. பிழை இருப்பின் மன்னிக்கவும். மற்றவை மறுமடலில் எழுதுகிறேன். காட்டுமாதா கோயில், KGF. உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஸ்டெல்லா அலெக்சாண்டர். இந்த கடிதம்னு சொல்லி சொல்றதா, நீங்களே சொல்லுங்க. இல்லை ஃபாதர், உண்மையிலே கடிதத்தை தாண்டி அவங்க எந்த அளவுக்கு மாதா சேனல்லேருந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே நேரடியாக போய் ஒரு கோயிலில் ஜெபிக்கிறத தாண்டி எனக்கு ஒரு பூரிப்பு. டிவி வழியாக எத்தனை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு பவர் அவங்க உண்மையிலே அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு சாட்சியமாக சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இது மாதா டிவி சேனல் பார்க்காத கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காவியம், சிறப்பான. அதாவது தன்னுடைய 52 ஆண்டு திருமண வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழகான ஒரு வரத்தை, ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்
ஏற்கனவே பவுலடியாளருடைய கடிதம் மாதிரியே இருக்கு. மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். கண்டிப்பா ஃபாதர். உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கடவுள் நன்றி சொல்லுங்கள். கிடைக்கலனாலும் சந்தோஷம். ஏன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்காக கடவுள் வந்து அதை தடை செய்திருப்பார். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ எனக்கு நல்லது நான் கேட்குறேன், எனக்கு கொடுத்தா தான் கடவுளுடைய ஆசீர்வாதமாக, கொடுக்கலன்னா கூட கடவுளுடைய ஆசீர்வாதம். ஏன்னா கடவுளுக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது புரிஞ்சு கொள்ளணும்னா இது கடவுளுடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்ளணும். அதற்கு ஜெபம்தான். அப்போ நீங்கள் அர்ப்பணித்து வாழ்கின்ற உங்களது ஜெப வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக கடவுள்கிட்ட அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, உலகம் தர முடியாத சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு நான் தான் கொடுக்க முடியும். அப்போது அது அவங்களுடைய அனுபவம். அதை வந்து நீங்கள் எல்லாருமே கடைபிடிங்க. மாதா டிவிக்காக ஜெபிங்க. மேற்கொண்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் வந்து இதுதான். இதை ஒரு சாதாரண கடினமாக எப்படி நம்ம எடுத்துக்க முடியவே முடியாது. அதனால் அம்மாவுக்கு மனம் நிறைந்த நன்றி, மனம் நிறைந்த பாராட்டுகள். எங்களது எளிய ஜெபங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும். தொடர்ந்து நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர்னால் உங்களோடு. அடுத்த கடிதம் ஃபாதர் மிஸ் பேம்லா வின்சென்ட் ஃபாதர், ஹவுராலேருந்து எழுதியிருக்காங்க. ஹவுரா, கல்கட்டா. ஆமாம் ஃபாதர், ஆங்கில கடிதமாக இருக்குது ஃபாதர். டியர் ரெஸ்பெக்டட் ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், first of all, I must say thank you very much for the telecast of my brother-in-law's second year death anniversary in your Mada TV on 23rd 11/2025 at 3:30 p.m. Myself and my sister Pema Vincent were very happy. Now I found out the producer. In future, I'll do the same process. Father, kindly pray for my sister. She was so sick in 2023. Admitted many times in the hospital. Medicine are taken in regular. Still, your prayer can do miracles. Kindly pray for her. One more request from my side to you is Good Night Talk program. Mada TV normally telecast a song in the title Iraivendal, that part of before Thirupadal. Kindly play that song every day. During that song, my sister automatically raise up her hands and pray nowadays. The song is nowadays not shown quite of the time. I write this letter the first time. Kindly acknowledge this. Lord Jesus Christ is the true living God. I trust in this. இப்படிக்கு பேமா வின்சென்ட் ஹவுராலேருந்து ஃபாதர். ஸோ பிரேமா வின்சென்ட் சகோதரிக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகள். உங்களுடைய மைத்துனர் அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். அது மாதா தொலைக்காட்சியில் எல்லாருக்கும் நாங்கள் அதை ஜெபிக்கிறோம் அந்த நீத்தா நினைவு நிகழ்வில். பட் நீங்கள் உங்கள் அக்காவுக்காக நீங்கள் வேண்டிக்க சொல்லி, சகோதரிக்காக வேண்டிக்க சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். அது நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்ச்சி அது என்னன்னு எனக்கு டக்குன்னு உடனே பிடிப்படலை. நான் வில் டாக் டு த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். பொதுவாக ஏன்னா குட் நைட் டாக்ன்றது வந்து இட்ஸ் அ செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ். இது எந்த செக்மெண்ட் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஐ வில் டாக் டு தெம். மற்றபடி அதாவது இந்த எல்லா விதமான அற்புதங்களும் மிரக்கிள்ஸ் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். உண்மை, நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம், எல்லாரும் இணைந்து செய்கின்ற ஜெபம் ப்ளஸ் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், இது ரெண்டு தான். நீங்கள் பைபிள் எல்லாருமே நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவே வந்து புதுமை செஞ்சாங்க. புதுமை எதன் அடிப்படையில் செஞ்சாங்கன்னா அந்த புதுமை பெற்றுக்கொள்கிறவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அவங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லைங்களா. அவருடைய நம்பிக்கை சக்தி வாய்ந்ததா பலம் வாய்ந்ததா இருந்தால் உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது, நீ நினைப்பது நடக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். என்ன நம்பணும்? கடவுள் எனக்கு செய்வார், என்னை வழி நடத்துவார். இதுக்கு முந்தின கடிதம் பார்த்தீங்களா, அந்த அம்மா தன்னுடைய 52 ஆண்டுகளுடைய அந்த திருமண வாழ்க்கையில் எழுதியிருந்தாங்க. பல காரியங்களை நாம் எதிர்நோக்கி நிற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஒரு சில காரியங்கள் நிறைவேறுகிறது நாம் நினைப்பது போன்று, ஒரு சில காரியங்கள் நடப்பதில்லை. அது கடவுளின் திருவுளம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் அதை புரிந்து வாழ்கின்ற பொழுது நமது மனசில் அமைதி இருக்குது. இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஒரே டிப்ரெஷன், கஷ்டம். என்னன்னா ஜெபிக்கிறேன், இந்த கடவுள் கண்ணு தெரியல, கேட்குறதே இல்லை, he never answers my prayer இல்லைங்களா. அப்போ இந்த மனநிலை அப்போது யூ ஜஸ்ட் லீவ் எவ்ரி திங் டு காட்.
அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஐ ஷுட் பிலீவ் இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ், ஐ ஷுட் பிலீவ் இன் காட்ஸ் ஒம்னிபொட்டன்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஜெபிக்கிறோம். உங்கள் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய கணவருடைய ஆண்மலை பாட்டுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தைரியமாக இருங்க. கடவுளின் ஆசை. 2 நாளும் உங்களோடு. உங்களது அன்பான கடிதத்திற்கு நன்றி. காட் பிளஸ் யூ. அடுத்ததாக ஜோஸ் ஃபாதர் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. இறைவனுக்கே புகழ். அன்புள்ள ஃபாதர் டேவிட் அவர்களுக்கும் தம்பி போஸ்கோ அவர்களுக்கும் வணக்கம். மாதா டிவி என்பது இல்லந்தோறும் இறையாட்சி மட்டுமல்ல, உள்ளந்தோறும் இறையாட்சியும் தான். ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் படம் பார்த்தேன், மிகவும் சிறப்பு. மாதா டிவி அதில் பெரிய தளம் அமைத்து சிறப்புடனும் வெற்றியுடனும் செயல்பட்டதை பாராட்டுகிறேன். அறம் செய், பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், குழந்தைகள் உதவிக்கு யாரை அழைக்க வேண்டும் என்பதில் விளக்கம் மிகவும் சிறப்பு. நவம்பர் மாதம் நமக்கு என்ன சொல்கிறது, நாம் ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எதிர்கால தலைமுறைக்கு கடத்தும் விதத்தில் சிசு கொலை தாயின் வயிற்றிலேயே அழிந்து விடுவது எவ்வளவு வேதனையான செயல் என்பதை சகோ செபஸ்டின் மற்றும் தம்பி பிலிப் பேசிய விதம் அருமையிலும் அருமையே. யூடியூபில் நீவா மிகவும் சிறப்புடன் செயல்படுகிறது. மாதா டிவி ஒவ்வொரு திசையிலும் தன் பணியை செம்மையாக இயக்குகிறது. நாளை தலைமுறையினர் எதிர்கொள்ள போகும் செயல்பாடுகளை சிற்பியாக செதுக்கு வழிமுறைகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. தந்தையர்கள் தாம் காணும் உலகத்தை நாம் காண செய்யும் அவர்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. நன்றி ஃபாதர்ஸ். ஒவ்வொரு முறையும் ஃபாதர் நீங்கள் கொடுக்கும் விளக்கம் இனிய உள்ளங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஃபாதர். ஃபாதர் பவுலா அவர்கள் நடத்தும் கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளின் தலைப்புகள் தேர்வு செய்து உரையாடும் விதம் சூப்பர் சூப்பர் ஃபாதர். நான் என்ன செய்ய முடியும் என்பவர்களையும் பிரேயர், சப்போர்ட்டிங், டொனேஷன் என்ற பல வழிகளில் ஒன்று சேர்க்கும் செயல்பாடுகள் எக்ஸலண்ட் ஃபாதர். ஃப்ரம் ஜே ஜோஸ், சென்னை ஃபாதர். ரொம்ப 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 நன்றி ஜோஸ் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி, பாராட்டுகள். அதாவது ஒரு விஷயத்தை அங்கீகரித்து பாராட்டுவது என்பது அது ரொம்ப பெரிய விஷயம். அது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கு நம்ம உலகம் ரொம்ப அழகாக மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பாராட்டு, அங்கீகரிப்பது. அங்கீகாரம். நல்லா செஞ்சீங்க, வெரி குட், நல்லா செஞ்சம்மா, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இன்றைக்கி என்ன பண்ணீங்க வித்தியாசமாக, குழம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சே, அங்கீகரிக்கணும். காஃபி என்ன இன்னைக்கு என்ன பண்ண, ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த சின்ன சின்ன அங்கீகாரம் வாழ்க்கையில் நிறைவை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை கொடுக்குது. இப்போ நீங்கள் அதை தான் செஞ்சுருக்கீங்க, மனமாற பாராட்டுறீங்க. நீவா நல்லா இருக்குது, இளைஞர்களுக்கான முன்னெடுப்பு, மாதா தொலைக்காட்சி, நீங்கள் கொடுக்கின்ற விளக்கங்கள் ரொம்ப கரெக்டாக. ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம அதை உள்வாங்கி, ஏன்னா போஸ்கோ தம்பி இங்கே வந்து வாசித்த பிறகுதான் அதை நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதில்லை. யார் எங்கேருந்து என்ன கடிதம் வந்திருக்குது, என்ன எழுதியிருக்காங்க, எதுவுமே தெரியாது. அதை கேட்கிறோம். கேட்கின்ற பொழுது நமக்கு ஒன்று தோணும், இதுதான் இந்த மனநிலையில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எழுதின மனநிலை வந்து இவங்களை பாராட்டணும், நல்லா செய்கிறாங்க, நல்லா செய்கிறது வந்து பாராட்டுறது வந்து நல்லது தானே என்ற ஒரு மனநிலையில் நீங்கள் எழுதிய அந்த கடிதம் ரொம்ப அழகான ஒரு கடிதம். இது கடிதம் ரொம்ப அழகுனா வந்து உங்கள் மனசு அவ்வளோ அழகு, பயங்கரமாக. உண்மைதான். நல்ல மனசு இருக்கிறவங்க தான் வந்து அந்த மனது வரும், இன்னொருத்தவங்களை பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும் அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதாக இந்த மனித இயற்கையாகவே மனிதனுக்கு கிடையாது. உண்மைதான். இயற்கையாக அது இருக்குது, ஆனால் அது வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எங்கடா சொன்னால் பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு பயம் நமக்கு வந்து. அது சொல்லுகின்ற பொழுது அவரும் முன்னேறாரு, சொல்கிறவரும் வந்து முன்னேறாங்க. அதுதான் உண்மை. நிறைய அப்புறம் நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு மகிழ்ச்சியை வந்து அது இன்னொருத்தவங்களோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சி பெருக்கெடுக்குது. கண்டிப்பாக. இன்னும் அந்த மகிழ்ச்சி வந்து உற்சாகத்தில் வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சி இன்னும் ரொம்ப அதிகமாகுது. அதே நேரத்தில் ஒரு கஷ்டத்தை, ஒரு சங்கடத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது குறைந்து விடுகிறது. அந்த சங்கடத்தினுடைய கஷ்டத்தினுடைய கனாகலன் குறைந்து போகிறது, லேசாயிடுறோம். ஷேர் பண்ண உடனே, கஷ்டத்தை சொன்னோடனே, இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண உடனே அந்த கஷ்டத்தினுடைய கனாகலன் வந்து அப்படியே அப்பாடா இப்போ தாண்டா என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, பாரத்தை இறக்குறோம். என்ன அழகான கடவுளுடைய இதெல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து இயற்கையிலேயே கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வரம். இதை நம்ம எல்லாருமே குடும்பத்தில், சமூகத்தில்
பணித்தலங்களை உணர்ந்தாலே வந்து அங்கே மகிழ்ச்சி தான். கண்டிப்பா. இது ஏன்னா நம்ம பெருசாக என்ன அள்ளிட்டு போகிறோம், இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போது என்ன அள்ளிட்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. நம்ம சேர்த்ததில் ஒரு பிட்டு கூட வராது. அருணாக்காயின் முதல் கொண்டு வெட்டி விட்டுருவாங்க, கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கழட்டிடுவாங்க. காது இன்றைக்கி பசங்க எல்லாருமே இந்த காதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக முதல்ல அதை தான் கழட்டுவாங்க. அதில் எப்படியும் வந்து ஒரு 1/2 கிராம் நகையாக பவுனாது இருக்குன்னு சொல்லிட்டு அதை கழட்டிடுவாங்க. அது வந்து இல்லைங்க அது கவரிங்கை விட்டுருங்க அப்படின்னு, கவரிங்க இல்லைங்க எதுக்கு ஏங்க அதை விட்டுக்கிட்டு தூக்கிடுவாங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கூட ஒட்டிகிட்டு வராது. ஆனால் நாம் சேர்த்து வைக்கின்ற நல்ல பெயர் அது நிற்கும், அது எப்பவுமே நிற்கும். எத்தனை ஆண்டுகள் போனாலும் அந்த பெயர் நிற்கும். அப்போது உங்களுடைய அருமையான நல்ல மனதை பாராட்டுகிறேன். நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும், நல்ல காரியங்களை உற்சாகப்படுத்தி இந்த உலகிலே ஒரு மகிழ்ச்சியை பெருகச் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டுவதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நிறைவாக இருந்தது கடிதங்கள். அதே போல் நிறைய சிந்தனைகள் இன்றைக்கி வந்து அருமையான விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு ஃபாதர். ரொம்ப நன்றி. ஸோ இனி இது எங்களுக்காக ஜெபித்து நம்ம இனி இதயங்களே நாம் அனைவரும் ஒருவர் மற்றும் குறிப்பாக இந்த ஆண்டவருடைய வருகை நாட்களிலே திருவருகை, அதாவது ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு, அதை கொண்டாடுகிறோம். ஆனால் அவருடைய 2வது வருகை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார், எப்பொழுது வருவார், அது தெரியாது. ஆனால் அதை நோக்கி இந்த உலகமே பயணிக்கிறது என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு நாள் அவரை சென்றடைவோம், ஒரு நாள் அவரை சந்திப்போம் என்பது எல்லோருடைய நம்பிக்கை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அது எப்பொழுது இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதனால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். அப்போது இந்த நாட்களில் நமது ஜப வாழ்க்கை, தனிப்பட்ட குடும்ப ஜப வாழ்க்கையில் நம்ம வந்து அதிகமான என்ன சொல்கிறது நேரத்தை ஒதுக்கி நமது ஆன்மாவை சுத்திகரித்து கொள்வோம். புனித வாழ்க்கைக்கு நம்மையே நாம் பயிற்சி வைப்போம். அதே நேரத்தில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். மாதா தொலைக்காட்சியுடைய பணிகள் இன்னும் சிறக்க உங்களது ஜெபங்கள், உங்களது பங்களிப்பு, உங்களது பொருளாதார உதவி, இவைகள் இரண்டையும் மறந்துவிடால் நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமது 2வது வருகை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். உமது வார்த்தை, இறை வார்த்தை இப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு எங்களை நாம் தயாரிப்பதற்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களது வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் மத்தியிலும் எங்களது சிந்தனை, சொல், செயல் ஒவ்வொன்றிலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து உமது இறையாட்சியுடைய மதிப்பீடுகளை நாங்கள் வாழ்வாக்கிட எங்களுக்கு உமது ஆற்றலை, வல்லமையை நிறைவாக கொடுத்துள்ளோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு நான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ.